அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் 7வது பகுதியில் சொன்னது போன்று ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் பட்டாக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று மாவட்ட ஆட்சியர், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய திரு வடநேரே சார் அவர்களிடம் சொல்லியிருந்தேன். அவர் இதை விவரமாக ஆய்வு செய்துவிட்டு, அச்சோ இது மாதிரி இருந்தால் எப்படி தண்ணி சேமிக்கிறது, நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். கண்டிப்பாக செய்கிறேன், கண்டிப்பாக செஞ்சு ஆகணும், அப்போ தான் தண்ணியை காப்பாற்ற முடியும் அப்படின்னாரு. துரதிர்ஷ்டவசமாக அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மாறுதலாகி சென்று விட்டார். அதே மாதிரி அந்த பகுதியை பார்த்துவிட்டு 7ஆம் பகுதி பார்த்துவிட்டு நண்பர் ஒருவர், சார் ஏரி முழுக்கடை, நீர் முழுக்கடை அப்படின்றது அப்படின்னா என்ன, அதில் நிவாரணம் கொடுப்பாங்களா, வெள்ள நிவாரணம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தாரு. ஏரி நீர் முழுக்கடை அப்படின்றது ஏரியினுடைய கோடி கலங்கல் மட்டம், அந்த மட்டத்தில் வரைக்கும் நீர் பிடிக்கிறது தான் நீர்பிடிப்பு பகுதின்னு பேருங்க. அதுக்கு மேலே மழைக்காலங்களில் 1 அடி 1/2 அடி தண்ணி போகும் இல்லைங்களா, தண்ணி கொஞ்சம் உயரம் ஏறி போகும் இல்லையா, அந்த ஏறி போக பார்த்து ஒரு 3/4 அடி 1 அடி ஏறி போக பார்த்து அந்த ஏரியுடைய முழு கொள்ளளவு மட்டத்தை விட கொஞ்சம் மேலே ஏறி தண்ணி போகும். அந்த பகுதிக்கு தான் ஏரி நீர் முழுக்கடை அப்படின்னு பேருங்க. அது ஒரு வாரம் 10 நாள் தண்ணி வடி இல்லையா, மழை பெய்ய அந்த ஏரி கோடி நின்று போயிடுது இல்லைங்களா, அது வரைக்கும் தான் ஏரி அந்த பயிரில் முழுகும். அது ஒரு 1/2 அடி, அதிகபட்சம் 3/4 அடி, ஒரு 1 அடி அப்படிதான் இருக்கும். அது பயிரினுடைய உயரத்தில் பாதி தான் இருக்கும். அதனால பெரும்பாலும் பயிருக்கு பாதிப்பு ஏற்படாது. முக்கியமாக நீர்பிடிப்பு பகுதியில் கண்டிப்பாக பயிரிடக்கூடாது மழை காலங்களில், அப்பதான் தண்ணி சேமித்து வைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்ற பகுதியில் சொன்னது போன்று சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னையாக மாற்ற முடியும் என்று சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதற்கான விஷயங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான பணிகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், நீர்வளத்துறை, சென்னை மாநகராட்சி இவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அரசு உயர் அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டும், ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும், அனைத்தையும் விவரமாக கண்டிப்பாக தெளிவாக விரைவில் சொல்ல இருக்கிறேன். கண்டிப்பாக. இரண்டாவதாக 24-35 மீண்டும் ஆனந்த வருடம் வரப்போகிறது. இதுக்கு முன்னாடி 72 இன்னவோ ஆனந்த வருடம் வந்ததுங்க. அப்போ இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனந்த வருடம்னா ஆனந்தமா இருப்பாங்க, அந்த வருஷம் எல்லாம் ரொம்ப சேமமா இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. அப்படிதான் ஒரு நியதி. ஆனால் அந்த வருடம் மிகப்பெரிய வறட்சியை நம் தமிழ்நாடு சந்தித்தது. அப்போ மிக அதிகமான வறட்சி, அளவு கடந்த வறட்சி. அதனால வறட்சியால எவ்வளோ பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய ஏரிகளை பாதுகாக்கக்கூடிய இதே நிலைமை நீடித்தால் கண்டிப்பாக வருகிற ஆனந்த வருடத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய வறட்சியை சந்திக்க நேரிடும். கண்டிப்பாக இது நடக்கும். இதை தவிர்ப்பதற்காக இப்பொழுதிருந்தே நாம் நீரினை பயன்படுத்துவது, நீரினை கையாள்வது, நீர் மேலாண்மை பற்றி
முழுமையான கவனத்துடன் நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வருகிற காலங்களில் வறட்சி காலங்களை தவிர்க்க முடியும். இதுவரை கடந்த ஒரு 4-5 வருடங்களாக நல்ல மழை பெய்து கொண்டிருப்பதால் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் கர்நாடகாவில் தண்ணீர் வேண்டும், கிருஷ்ணா நதி நீர் தண்ணீர் வேண்டும், கேரளாவில் தண்ணீர் வேண்டும் என்று ஆங்காங்கே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா வேலையா இருந்திருக்கும். அது ஒரு பெரிய வேலையா இருந்திருக்கும். ஏதோ நம்ம ஆட்சியாளர்களுடைய, நம்ம மக்களுடைய, தமிழக மக்களுடைய நல்ல நேரம் இந்த 2-3 வருஷமா கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஆனால் வருகின்ற காலங்களில் இதே மாதிரி மழை பெய்யுமா என்று சொல்ல முடியாது. அதனால் நாம் நீர் மேலாண்மையில், நீரை பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிலை நீர் மட்டத்தை மேலே கொண்டு வர வேண்டும். அந்த காலத்தில் ஏற்றத்தில் இறப்பாங்க. சும்மா ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் உயரத்திலே தண்ணி இருக்கும். 3 கஜன்னு சொன்னால் ஒரு 3 கஜம் 4 கஜத்தில் தண்ணி இருக்கும். ஏற்றத்தில் தண்ணி இறைப்பாங்க, கவலையில் தண்ணி இறைப்பாங்க. எல்லா இடத்துலையுமே தண்ணி மேலேயே இருந்துச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே தண்ணி கீழே போயிடுச்சு. பழைய காலம் போன்று இப்பொழுதும் தண்ணீரை மேலே கொண்டு வர முடியும். அது எல்லாரும் நம்ம கவனமா நீரை கையாண்டோமானால் கண்டிப்பாக நில நீர் மட்டத்தை மேலே கொண்டு வரலாம். இதற்கான ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்கிறேன். எனவே விவசாயிகள் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக நீரை கையாள வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இது அனுபவங்கள், என்னுடைய அனுபவங்கள் என்று சொல்லிட்டு எந்த நேரமும் விவசாயத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு சில அனுபவங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தில் கலியுகம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த கால கலியுகம், எல்லாம் ஜனங்கள்லாம் மாறி போயிட்டாங்க. யாருக்கும் ஒரு ஈதல், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனநிலையே இல்லை, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மனநிலையே இல்லை, அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அதில் நானும் விதிவிலக்கல்ல. உதாரணமாக சொல்ல போனால், இப்போ நான் பஸ் ஏறி வரேன் சென்னையில இருந்து. ஒரு வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெருங்குளத்தூர் இல்லை தாம்பரம் அந்த மாதிரி இடத்துல ஒரு வயதான கிழவி ஒருத்தர் ஏறுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏந்த உடனே நான் 2 பேர் சீட்டில் உக்காந்துக்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏன்பா என்னால் முடியல, கொஞ்சம் உட்காரத்துக்கு இடம் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் நிச்சயமாக ஏஞ்சி இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி பழக்கம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஏமா நான் கோயம்பேடு போய் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நான் சீட்டு பிடிச்சிக்கிட்டு வருவேன், நீ இங்கே என்னை 7 பண்ணினா என்ன ஆகும், நீ கோயம்பேடு அங்கே பஸ் ஏறி வர வேண்டியதானே அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவேன். 2வதா, ஏமா நான் ஃபேண்ட் போட்டுங்கிறேன், நான் கீழே உட்கார முடியாது, நீ இப்படி பக்கத்திலே குந்திக்கலாம் இல்லை, இதில் போய் என்னமா கிடக்குது, ஒன்று மாரியா தான் நான் அழகாக கீழே அந்த கம்பியை பிடிச்சிட்டு குந்திக்குவேனே, உட்காருமா அப்படின்னு. அந்த மாதிரி பழக்கம் அது சரியா தவறா தெரியல எனக்கு. அப்புறம் யார் கேட்டாலுமே ஒரு நல்லா ஒருத்தன் இருக்கிறான், கைகள்லாம் நல்லா இருக்கு, சார் சாப்பிட்றதுக்கு இது இல்லை சார், ஏதாவது கொடுங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன், நல்லா தான் இருக்கிற,
ஏன்பா உழைச்சி சாப்பிட, ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் பாத்திரம் கழுவினா கூட சாப்பாடு போடுவாங்களே, ஏன் என்கிட்ட கேட்குறப்பா காசு? இல்லை டீ குடிங்க, டீ கடையில் போய் வாங்கி டீ சாப்பிட வேண்டியதானப்பா. என்கிட்ட வாங்கி காசு கொண்டு போய் டீ கடையில் கொடுத்து அப்புறம் டீ சாப்பிடணும், அங்கே போய் டீ வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படிலாம் பேசுவேன். அது ரொம்ப தவறு தான் தெரியுது. ஆனால் நல்லா இருக்கிறவங்க அது மாதிரி செய்யணும். இது மாதிரி எல்லாருமே செஞ்சாங்கன்னா அவன் சோம்பேறி தானே ஆயிடுவான் அப்படின்ட்டு நான் பெரும்பாலும் இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் வந்து ரொம்ப முடியாமல் ரொம்ப உடல் ஊனம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கொடுப்பேன். அவங்கள கூட ஏமா ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு கடலக்கா மணிலா போட்டிருக்காங்க, அது மாதிரி நிலத்துங்களில் ஒரு காவல் இன்ஜினை விட உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களாம, அங்கே வரையாமா அப்படின்னா யாரும் அது வரமாட்டாங்க. அது மாதிரி போயமா அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் ரொம்ப உடல் ஊனமுற்றோர் அவங்க வந்து ஒன்றும் முடியாது, இந்த மாதிரி இருந்தாகணும் அப்படின்ற சூழ்நிலை பார்த்து சரி இந்தாம்மா அப்படின்ட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏதாவது கொடுப்பேன். அதுவும் உண்மைதான். சமீபமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய மகன் என்னிடம் ஒரு கருத்தை சொன்னான். அதன் பிற்பாடு எனக்கு மிகவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா, காலையில் விடிகால் 5 மணிக்கு ஒரு கிளாஸஸ் மாதிரி ஆன்லைனில் தான் ஒருத்தர் வந்து ஏதோ கிளாஸ் எடுத்தாராம். அது வந்து ஃப்ரீ கிளாஸ், அதாவது ஜூம் மீட்டிங் அப்படின்ற மாதிரி வெளியோனத்தை எடுத்தாங்க. அது வந்து கேட்டுட்டு இருந்தாப்லையாம். அப்போ வந்து ஈதல், அதாவது நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஏன் உதவி செய்யணும் அப்படின்லாம் ஒரு சில விவரங்கள்லாம் சொன்னாராம். சரி, நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலப்பா. சரின்னு நான் போயிட்டு சேலத்தில் வந்து டாடா மோட்டார்ஸ் அங்கே வந்து வண்டியை சர்வீஸுக்கு இருந்தேன். டாடா நெக்ஸான் வண்டியை சர்வீஸுக்கு இருந்தேன். விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஷோரூமில். சீட்டில் உட்காந்துக்கிட்டு, சோஃபா சீட்டில் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு நெட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு தம்பி, அதாவது என் மகன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்றத சொல்ல வராம, அதுக்கோசரம் சொல்ல வரேன். இதெல்லாம் அதுமாரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்து, நெட்டு பார்த்துட்டு இருக்கு பார்த்து, ஒரு தம்பி ஐயன் வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்விட்சியில் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த ஃபுட் ஐட்டம். ஒரு தம்பி வந்தா அப்படி பைக்கில் வந்துட்டு ஆர்டரை கொடுத்துட்டு ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு பார்த்தா நல்லா இருந்தா அப்படி தம்பி. டெலிவரி பண்ணிவிட்டு கிளம்புறது ரெடி ஆனாலும் அப்போ வந்து அந்த கம்பெனிலேருந்து இவர்கிட்ட, என்னுடைய மகன்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கார் வாஷ் பண்ணுறதுக்கு யாராவது வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது எம்ப்ளாயிஸ் யாராவது ஆளுங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த தம்பி கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உணவு டெலிவரி பண்ணிட்டு தம்பி கிளம்புற அப்படி. அப்போ வந்து என் சன் வந்து டிப்ஸு கொடுக்கணும் அப்படின்னு, ஏன்பா இந்தாப்பா டிப்ஸ் இந்தாப்பா அப்படின்ட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்குறேன். அண்ணா என்னண்ணா அது 100 ரூபாய் கொடுக்குறீங்க, ரொம்ப அதிகம்ண்ணா, இவ்வளோ வேணாண்ணா. இல்லைண்ணா, இந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஏதோ ஆள் வேணுன்றாங்களே, அதை கொஞ்சம் சொல்லி விட்றீங்களாண்ணா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அப்படி இல்லைப்பா 100 ரூபாய் எடுத்துக்கப்பா, பரவாயில்லப்பா, சரி நான் சொல்லி விட்றேன்ப்பா உங்ககிட்ட. நீ என்னப்பா படிச்சிருக்கிற அப்படின்னா, நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுக்கிறேன்னா அப்படின்ற. அப்படியே அந்த இவனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. சோ என்னடா அது, பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு சுஜியில் டெலிவரி பாயாக இருக்கிற அப்படி. ஏன்பா நீ கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், கொஞ்சம்
நானும் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு அப்புறம் அனுப்பிச்சிருக்கிறேன். அப்படி அந்த 100 ரூபாயை வாங்குறதுக்கு தயக்கப்படுறாப்புல, ரொம்ப சந்தோஷமாயிட்டாப்புல அப்படின்ட்டு வந்து என்கிட்ட சொன்னாப்படி. அந்த அந்த 100 ரூபாயை வாங்கின பிற்பாடு ஒரு 20 பேருக்கு டெலிவரி பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல. அதை வாங்கிறதுக்கே கூச்சப்பட்டாப்புல. அது மாதிரி என்கிட்ட சொன்னாப்படி. அது அந்த தம்பி சந்தோஷப்பட்டதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. இந்த அளவுக்கு படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷம், நிம்மதியாக இருந்தேன். ரொம்ப ஒருத்தருக்கு உதவி செஞ்சோமே அப்படின்னு எனக்கு சொன்ன பிற்பாடு எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதிலிருந்து கண்டிப்பாக யாராவது பார்த்தேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ரோட்டில் காய்கறி வாங்கிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன் வாக்கிங். ஒரு வண்டியில் இந்த கையில் இது பண்ணுறாங்க இல்லையா, அதாவது டிசேபிள்டு பர்சன்ஸ், அவர் உட்காந்துட்டு ரொம்ப பசியோடு இருக்கிறார் பொழுது. ஒரு 11 மணி இருக்கும். முகத்தில் தெரியுது அவருடைய பசியினுடைய கொடுமை. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் ஓரமாக புளியாமரத்து ஓரமாக அந்த வண்டியில் உக்காந்துக்கிட்டு இருந்தார். பார்த்த உடனே என்ன கொஞ்சம் கையை காமிச்சார். கையை காமிச்சோட அவருடைய முகத்தை பார்த்துட்டே ஒரு சாப்பிட காண போல இருக்கு. அப்புறம் என் பாக்கெட்டில் பார்த்தேன், 50 ரூபா இருந்துச்சு. சரி அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. இந்தாங்க பசியாக இருக்கிறப்ப சாப்பிடுங்க. அப்போ அவருடைய முகத்துல அவர் நன்றி சொல்லக்கூடிய விதமா ஒரு ஆனந்தத்தை பார்த்தேன். ரொம்ப எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஐயோ ஒருத்தர் உதவி செஞ்சோமே அப்படின்ற ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதிலிருந்து சரி நம்ம ஏதாவது முடியாதவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம மனசு நல்லா இருக்கும், அவங்களுடைய சந்தோஷப்படக்கூடிய மனசு நம்மளை நல்லா நமக்கு வந்து ஒரு விஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக அதிலேருந்து ஏதாவது யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு பெரிய, என்னுடைய மகன் சொன்னது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்துச்சு. பஸ் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாருமே பஸ் பயணங்கள் நிறைய செய்வாங்க. நான் வந்து ரொம்ப பிஃபோர் மேரேஜ் அந்த டைமில் நான் வந்து கடலூர்லேருந்து விழுப்புரம் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து மாளிகை வீடு வழியாக தேஜிகம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு பஸ் வரும். அதான் வந்து குயிக்காக வரணும். பெரும்பாலும் பஸ்ஸில் யாரவங்களாம் வந்து உடனடியாக டக்குன்னு ரொம்ப காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா நல்லா தூங்கிடுவாங்க. அதுதான் இயற்கையாக நடக்கிறது. நான் வந்துட்டு பஸ்ஸில் அது மாதிரி ஏஞ்சி உட்காந்து கொஞ்சம் சில்லு காற்று வந்துச்சு, நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 1/2 hour ஆகிருக்கும். அங்கேருந்து கரெக்டாக 1 hour தேஜிகம் டிரான்ஸ்போர்ட் வந்து கடலூர் டு விழுப்புரம் 1 hour ஷார்ப்பாக ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா தூக்கம். திடீர்னு அப்படியே லேசாக கண் விழிச்சேன். டக்குன்னு அப்படியே எல்லா தூக்கம் ஓடி போச்சு. ஐயையோ ஏன்டா தூங்கணும் விட்டு, ஐயையோ தப்பாச்சு, என்ன இப்படி தூங்கிட்டோமே, சே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய கவலைப்பட்டேன். ஏன்னா அந்த டிகேஎம் காலேஜ்னு ஒரு உமன்ஸ் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜிலேருந்து எல்லா இந்த பொம்பளை பசங்க எல்லாம் என்னை சுற்றி வந்து நின்றுட்டு எல்லாம் என்னை இடிக்காத குறையுமா நின்றுட்டு வருதுங்க போல இருக்கு. எனக்கு தெரியலை, நான் நல்லா தூங்கிட்டேன். கொஞ்சம் லேசாக கண்ணி வச்ச உடனே கொஞ்சம் கலராக தெரிஞ்சதை பார்த்த உடனே டபால் தூக்கம் எங்கதான் ஓடிச்சுன்னே தெரியல. பஸ்ஸில் தூங்கினதால கவலைப்பட்டால் நான் ஒருத்தராக தான் இருக்கும். அதை நினச்சிக்கிட்டு ரொம்ப சிரிச்சுக்குவேன். தேஜிகம் டிரான்ஸ்போர்ட்
மாளிகை மேடு வழியாக கடலூரிலிருந்து விழுப்புரம் வந்த அந்த பயணத்தை கண்டிப்பாக என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த கலர்ஃபுல்லான அந்த காட்சிகளை என்னால் மறக்கவும் முடியாது. இன்னும் பல சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய பகுதிகளில். நன்றி, வணக்கம்.